ஓம் சாந்தி. 7 ஜனவரி 1977. அவ்யக்த முரளி. உலகத்தில் அதிகப்படியான ஆத்மாக்கள் பாபா மற்றும் இஷ்ட தேவதைகளை அதிகமாக அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஷ்ட தேவதைகள் அவங்களின் குரலை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? தங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட சுபாவம், குடும்பம், எந்த மாதிரியான பிரவருத்தி, சுபாவம், சன்ஸ்காரம் என்ற குடும்பத்திற்கிடையே அதிகமான நேரத்தை ஈடுபடுத்துகிறார்கள். எதில் ஈடுபடுத்துகிறீர்கள்? நேரத்தை எல்லைக்கு உட்பட்ட சுபாவம், சன்ஸ்காரம் என்ற குடும்பத்தில் நேரத்தை ஈடுபடுத்துகிறீர்கள். அதாவது எப்படி அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு ஞானம் கேட்பதற்கு நேரமில்லையோ அதுபோல் பிராமண ஆத்மாக்களுக்கு பவர்ஃபுல்லான ஸ்டேஜில் நிலைத்திருப்பதற்கு நேரமில்லை. பின் எதற்கான நேரம் இருக்கிறது? எனவே ஜுவாலாமுகியாக ஆக வேண்டியது அவசியம். பாப்தாதா ஒவ்வொருவரின் பிரவருத்தியை பார்த்து புன்னகை பூர்க்கிறார். புன்னகை பாபா எதுவரை இது போன்று புன்னகைத்து கொண்டே இருப்பார்? பாசிட்டிவான பார்வைதான். மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள் அல்லவா? அதனால் பாபா புன்னகைத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் அதிகமாக பிஸியாக இருக்கிறீர்கள். உண்மையான ஸ்டேஜ் என்ன? எப்பொழுதும் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். யதார்த்தமான ஸ்டேஜ், ஒரிஜினல் ஸ்டேஜ் அதுதான். ஃப்ரீயாக இருக்க வேண்டும், சித்தியும் அடைய வேண்டும். தன்னுடைய எல்லைக்குட்பட்ட சுபாவம், சன்ஸ்கார், பிரவர்த்தி என்றால் என்ன? தன்னுடைய எல்லைக்குட்பட்ட சுபாவம், பிரவர்த்தி என்றால் அதில் என்ன இருக்கிறது? அதிலேயே பிஸியாக இருக்கிறீர்கள். அதாவது எல்லைக்குட்பட்ட சுபாவம், சன்ஸ்காரம், நேச்சர் என்றால் என்ன? இதிலேயே பிஸியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நேரமில்லை. பவர்ஃபுல் ஸ்டேஜில் இருக்க வேண்டும், ஆனால் அதில் நேரம் கொடுப்பதில்லை. ஆங்கிலத்தில் டைம் வேஸ்ட் என்று சொல்வார்கள். ஏனென்றால் எல்லைக்குட்பட்டதிலேயே மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதிகமாக நேரம் எதற்கு கொடுக்கிறீர்கள்? அது என்ன? தேக சம்பந்தம் மற்றும் வேறு என்னென்ன? அவகுணங்களை பார்ப்பது. நார்மல் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலேயே கவனம் செலுத்துவது. எல்லைக்குட்பட்ட சுபாவம், சன்ஸ்காரம் என்றால் வீண் எண்ணங்கள், பெயர் புகழை எதிர்பார்ப்பது. யார் என்ன செய்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இது யாருடைய விஷயம், யார் அதை செய்தது, எதற்காக இதை செய்தார்கள், இப்படி இருந்திருக்கக்கூடாது, அப்படி செய்திருக்க வேண்டும், இப்படி அப்படி எப்படி என்று இதிலேயே நேரத்தை ஈடுபடுத்துவது. இன்டர்நெட், மொபைல், அது இல்லை. சன்ஸ்காரம் என்ன பாருங்கள். அதை பார்ப்பதற்கான சன்ஸ்காரம். நடந்துவிடும், பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பது. சாப்பிடுவது, செய்வது, இதிலேயே நேரத்தை ஈடுபடுத்துவது. அதிகமாக எதற்கு நேரத்தை கொடுக்கிறீர்கள்? செய்வதற்கா, சாப்பிடுவதற்கா, அல்லது யாருக்காவது கொடுப்பதற்கா? உலகியல் விஷயங்களில், கிரிட்டிசைஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது. மேலும் வேறு என்ன? இங்கத்த விஷயங்களை அங்கே சொல்வது, அல்லது யூகிப்பது, இப்படி நடந்திருக்கலாம் என்று குற்றத்தை பார்ப்பது. மேலும் கடந்த காலத்தை பற்றிய சிந்தனைகள். பிறகு கவனக்குறைவு. மற்றவர்களினுடைய சுபாவத்தை பார்த்து துக்கப்படுவது. பிராமணர்களுக்கு கூட அப்படி இருக்கிறதா? இப்பொழுது பிராமணர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். சூக்ஷ்மமாக சில பக்தி மார்க்கத்தினுடைய சன்ஸ்காரங்கள். பாபா கொடுங்கள். பாபா கிட்ட என்னென்ன கேட்குறோம்? பாபா சக்தி கொடுங்க,
யாரெல்லாம் இங்கே சிவபாபாவுடைய பக்தர்கள் இருக்கீங்க? சிவபாபாவுக்கு பக்தி பண்ணுறவங்களாம் யாரெல்லாம் இருக்கீங்க? ஒவ்வொருத்தர் ஞானியாக இருக்கீங்க, ஒவ்வொருத்தர் பக்தராக இருக்கீங்க. அலையக்கூடியவர்கள் எல்லைக்குட்பட்ட சுபாவம், சம்ஸ்காரம், பிரவൃத்தியில் அதிகமாக நேரத்தை கொடுப்பதால் பவர்ஃபுல்லான நிலையில் இருப்பதற்கான நேரம் இல்லை. பிறகு வேறு என்னென்ன இருக்கிறது? ஒரிஜினல் நிலையிலிருந்து கீழே வந்து விடுவது, வெளி உலகத்தின் கவர்ச்சிகள். டிவி பார்ப்பதால், வெளி உலகத்தை பார்ப்பதால் என்ன ஆகிறது? நேரம் வீணாகிறது. பரச்சிந்தனை, பரதர்ஷன், யார் மீதாவது கவரப்படுவது, பழிவாங்கும் எண்ணங்கள், இது போன்று பல்வேறு விதமான விஷயங்கள் தனித்தனியாக இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு சம்ஸ்காரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிமையாக இருப்பதனுடைய சம்ஸ்காரம். ஒவ்வொருவராக பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நோயில் இருப்பதற்கான சம்ஸ்காரம் என்று சொல்கிறார்கள். எல்லைக்குட்பட்ட சுபாவம், சம்ஸ்காரம் என்றால் ஃபஸ்ட்டு ஐ என்றால் நான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸினுடைய சம்ஸ்காரம். தனக்குத்தானே கீழாக நினைக்கக்கூடிய ஒரு சுபாவம். இது என்னால் செய்ய முடியாது, இது என்னால் நடக்காது, எல்லாரும் நல்லவங்க தான், நான் நல்லவன் இல்லை. குழந்தை பருவத்திலேருந்தே இந்த விதை சில பேருக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லவங்க, நான் நல்லவங்க இல்லை, எல்லோரும் என்னை விட நல்ல புத்திசாலிங்க, நான் அவ்வளோ புத்திசாலி கிடையாது. இந்த விதையானது சிறு வயதிலேயே விதைக்கப்பட்டு அப்படியே உள்ளே இருக்கும். இதுக்கு பேர் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சுய மரியாதை என்பது இருக்க வேண்டும். பகவான் நமக்கு மரியாதை கொடுக்கிறார், சுயமரியாதை கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை நினைத்து கீழாக நினைத்து கொண்டிருக்கிறோம், தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆழமாக இது மனதுக்குள் பதிந்து இருக்கிறது. இரண்டாவது, அதிலிருந்து நம்ம விடுபடவில்லை. ஏனென்றால் சுயமரியாதையில் நம்ம ஆழமாக பயிற்சி செய்யவில்லை. எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம சுயமரியாதையை பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர முடியும். சில பேருக்குள் இது போன்று தாழ்வு மனப்பான்மையினுடைய நேச்சர் உருவாகிவிட்டிருக்கும். யாருக்கு இருக்கிறதோ அது அவர்களுக்கே தெரியாது. திடீரென்று அது வெளிப்படுகிறது, வருகிறது. தாழ்வான மனப்பான்மை உள்ளுக்குள் உற்பத்தி ஆகிறது. அது முடிந்து விடுகிறது. அந்த பாவம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது புத்தியில், பேச்சில், கர்மத்தில் வெளிப்படுகிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கான வழி அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான், தெரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து விடுபட முடியும். கம்ப்ளீட்டாக, முழுமையாக புரிந்து கொள்ளும்போது தான் கம்ப்ளீட்டாக அதிலிருந்து வெளியே வர முடியும். இது இருக்கிறது என்று தெரியவே இல்லை என்றால் அது அப்படியே தான் இருக்கும். எப்பொழுதாவது யாரையாவது பார்க்கும்போது இது தனக்குள் இருந்து வெளிப்பட்டு முற்றிலுமாக அவர்களுடைய எண்ணத்தை மிக கீழான நிலைக்கு கொண்டு சென்று விடுகிறது. பகவான் மிகவும் உயர்ந்த சுயமரியாதைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் நினைவில் வைத்து பயிற்சி செய்ய வேண்டும். இது ஒரு விஷம் போன்றது தான். எனவே இதை முதலில் கண்டுபிடித்து அதை குறைக்க வேண்டும். இல்லை என்றால் ஓகே, இருக்கிறது என்றால் அதை நீக்க வேண்டும். குழந்தை பருவத்திலேயே நாமே தான் இதை விதைத்திருப்போம், அல்லது தாய் தந்தை விதைத்திருப்பார்கள், அல்லது வேறு யார் மூலமாவது இது விதைக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஐ என்ற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை சுபாவம் ஆகியிருக்கிறது. இரண்டாவது எஃப், அதாவது ஃபால்ட் ஃபைண்டிங், மற்றவர்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிப்பது, அதாவது தோஷத்தை, குறையை பார்ப்பது. அதுவும் ஒரு சுபாவமாக மாறியிருக்கிறது. நமக்கு தெரியும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய
நல்ல குணங்களை பார்க்க வேண்டும், விசேஷ தன்மைகளை பார்க்க வேண்டும் என்று நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் குறைகளை பார்க்கக்கூடிய பழக்கம் நமக்கு நேச்சராகி விட்டிருக்கிறது. அப்போ அதில் நேரம் நமக்கு என்ன ஆகுது, வீணாயிட்டே இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது. அப்படின்னா ஒரு விஷயத்தால் நஷ்டமாகுது அப்படின்னா அங்கே நேரமும் வேஸ்ட்டு தானே. அதனால் குறைகளை காணக்கூடிய ஒரு பழக்கம் கூட வேஸ்ட்டு தான். அது பொருள்கள்லேயும் இருக்கலாம், மனிதர்கள்லேயும் இருக்கலாம், நிகழ்ச்சிகள்லேயும் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. மனைவி கணவருக்காக பழம் எடுத்துகிட்டு வராங்க, ஆப்பிள் பழம் எடுத்துகிட்டு வராங்க. உடனே அந்த கணவர் சொல்கிறாரு, பாரு நீ இன்றைக்கி என்னுடைய எண்ணத்தையே இது பண்ணிட்ட, நான் இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், ஆனால் நீ பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு மனசு சங்கடமாக போயிடுது. அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த நாள் ஜூஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஆப்பிள் சாப்பிடணும்னு இருந்தது, நீ ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ அதுக்கு அடுத்த நாள் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜூஸும் எடுத்துகிட்டு வராங்க, ஆப்பிளும் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த ஆப்பிளை நான் சாப்பிடணும்னு நினச்சனோ அந்த ஆப்பிளை நீ என்ன பண்ணிட்ட, ஜூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி சில ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் அதை பற்றி குறை பார்க்கக்கூடியத பழக்கம் சில பேருக்குள்ளே ஏற்படுறதுனால நேரமும் வீணாகுது. இந்த மாதிரியான எல்லைக்குட்பட்ட விஷயங்களால் நேரம் வீணாகுது. மூணாவது IFDG. ஜி அப்படின்னா கில்ட்னா குற்றமாக உணர்றது. ஜீனா அதாவது தனக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குற்றமாக நினைப்பது. பிராமணனாக ஆகிய பிறகு சில கர்மங்கள் அல்லது பாவமானது செய்துறோம். அதன் காரணமாக அந்த குற்ற உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். மன்னிப்பு கூட கேட்டுருப்போம், பத்திரம் கூட, லெட்டர் கூட எழுதியிருப்போம் பாபாவுக்கு. ஆனாலும் அந்த குற்ற உணர்வு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மன்னிப்பு கேட்குறதோ அல்லது கடிதம் எழுதுறதோ ஆழமாக செஞ்சுருக்க மாட்டோம், மேலாப்பில் ஒரு கடமைக்காக செய்திருப்போம். அப்போ அந்த பாவத்தோட சுமை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குற்ற உணர்வு, கில்ட் கான்ஷியஸ் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது அது ஒரு தனி, இது ஒரு பக்கம். இது பாவத்தினுடைய ஒரு சுமை. பாவம் செய்துறோம், அந்த பாவத்தினுடைய அனுபவித்தல். அப்போ அந்த பாவம் செய்துட்டோம்னு நினைக்கும்பொழுது அது குற்ற உணர்வாக மாறுது. அதுபோல் யாரையாவது கொலை செய்துடுறாங்க, மறைச்சிருவாங்க, ஆனாலும் அந்த குற்ற உணர்வானது உள்ளே கண்டிப்பாக இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி அப்படின்றது அவங்களுக்கு நல்லா படிக்க தெரியும், எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நல்லா பேச தெரியும், எனக்கு தெரியாது, எனக்கு வர மாட்டேங்குது, அப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் எனக்கு அது போல் செய்ய தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லா எழுதுவாங்க, எனக்கு எழுத வராது அப்படின்னு நினைக்கிறது இன்ஃபீரியாரிட்டி. ஆனால் குற்ற உணர்வுன்றது அது தனி. தனக்குள்ளே நான் குற்றம் செஞ்சிட்டேன்னு உணர்றது. வேறு யாருக்கும் அது தெரியாது, ஆனால் அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால் அந்த ஒரு உணர்வு உள்ளே இருக்கும். எது வரைக்கும் இதயத்தில் அந்த குற்ற உணர்வு இருக்கிறதோ அதில் ஆத்ம நிந்தனை கூட இருக்கிறது. அந்த மாதிரி அந்த குற்ற உணர்வு இருக்க வரைக்கும் நம்மளால் தீவிர முயற்சி என்பது செய்ய முடியாது. ஒன்று ரியலைஸ் பண்ணணும், உணரணும். பிறகு அந்த குற்ற உணர்வு என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வு, நிரந்தரமாக அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்காக நினச்சி பச்சாதாபப்பட்டு அதுலேயும் நேரம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு தவறு பண்ணுறீங்க, அந்த தவறுதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, பச்சாதாபப்படுறீங்க, அது முடிச்சிடுறதில்ல. திருப்பி அது நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது அதுவும் நேரம் வேஸ்ட்டு தானே. தினம் நம்ம அதுக்காக பச்சாதாபப்பட்டுட்டே இருப்போம், இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
எதுக்காக பச்சாதாபப்படுறோம்? டெய்லி பச்சாதாபப்பட்டு அதோட பிராயச்சித்தம் என்ன? அதிலிருந்து விடுபடுறதுக்கு தானே. ஆனால் பச்சாதாபப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா, வருந்திக்கிட்டே இருந்தோன்னா அது பிராயச்சித்தமே கிடையாது. முரளியில் வருது, பாபாவுடைய அவ்வியக்த மகா வாக்கியங்களில் இந்த மாதிரி பச்சாதாபப்பட்டு கூட நேரத்தை வீணாக்காதீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அதை ஆழமாக்கிக்கிட்டே நம்ம போகிறோம். நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு அதை ஆழப்படுத்திக்கிட்டே போகிறீங்க. மற்றவங்களுக்கு கூட அதை நீங்கள் சொல்வீங்க. சொல்லலை அப்படின்னால் கூட உள்ளுக்குள்ளே அது துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்பயும் முயற்சி செய்ய முடியாது. ஒரு முறை தவறு செஞ்சிட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே அதை திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் பச்சாதாபப்பட வேண்டியது கூட அவசியம்தான். ஆனால் அதுக்கான பிராயச்சித்தத்தை நம்ம தேடணும், அதற்கான திட்டம் உருவாக்கணும். திரும்பவும் அதனுடைய அந்த பச்சாதாபப்படுறோம் அப்படின்னா அந்த பாவம் அல்லது அந்த கெட்ட கர்மம் அல்லது அந்த பாவத்தினுடைய செயலானது திரும்பவும் நம்ம மூலமாக நடக்கக்கூடாது. அதுதான் அடிக்கடி பச்சாதாபப்படுவது என்பது கூடாது. அந்த பச்சாதாபப்பட்டோம்னா அதை மாற்றிக்கணும். சில பேருக்குள்ள மிகவும் சென்சிட்டிவான ஒரு நேச்சர் இருக்கும், ஓவரான சென்சிட்டிவ் நேச்சராக இருக்கும். அதுவும் துன்பத்தை தான் கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அதை பற்றி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயத்த சொல்லலைன்னா கூட அதுக்கும் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. மற்றவர்களுடைய சம்ஸ்காரத்தினாலேயும் மற்றவங்களுடைய வார்த்தைகளாலேயும் இவங்க டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க. பிராமணர்கள் என்றால் இன்னும் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க. வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அப்படின்னாலும் சரி, நம்ம ஞானி அப்படின்னு கொஞ்சம் சரி பண்ணிப்பாங்க. முரளியில் பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்காங்க. பாபா சொல்கிறாரு, பாபா மிகவும் இனிமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. குழந்தைகளே, நீங்கள் இனிமையாக பேசணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்போ நமக்கு பக்கத்தில் உட்காந்து, நம்ம முன்னாடி உட்காந்து கூட ரொம்ப இனிமையாக இருக்கணும்னு சொல்லிலாம் எழுதுகிறாங்க. ஆனால் அதே காலையில் முடிஞ்சு மதியம் ஆகும்பொழுது அவங்களோட இனிமையை காண்பிக்கிறாங்க. எப்படி காண்பிக்கிறாங்க? அந்த இடத்துல ஞானத்தை எப்படி பயன்படுத்துவது? அசுர சம்ஸ்காரத்தினுடைய தாக்கத்தில் சில நேரங்களில் சில ஆத்மாக்கள் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த கட்டுப்பாடு இருக்காது. சென்சிட்டிவ் நேச்சராக இருப்பாங்க. சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கிறது நல்லது தான். அவங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கிற சக்தி எல்லாமே கூட இருக்கும். அவர்களுக்கு மற்றவங்களுடைய வழி புரிதல் எல்லாமே ரொம்ப நல்லா அவங்களுக்கு புரியும். அந்த பவர் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஆன்மீகமான இந்த வழியில் மிகவும் சென்சிட்டிவாக கூட நேச்சராக கூட இருக்கக்கூடாது. அந்த நேச்சர் இருக்கிறதுனால சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒன்று அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கள க்ரை பேபி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழறதுனால லேசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பப்போ பார்த்தா அழுவாங்க, அடுத்து பார்த்தா சிரிப்பாங்க. இது நம்முடையது யோகி ஆவதற்கான ஒரு மார்க்கம். இகழ் புகழ் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் நம்ம சமாளித்து போக வேண்டிய மார்க்கம் இது. மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நேச்சர், இதற்கு அடிமை என்று கூட சொல்லலாம். யாரையாவது சார்ந்து இருப்பது, யாராவது ஒருத்தரை ஆதாரமாக பிடித்து கொள்வது, ஒரு உதவி இவர்களுக்கு யாருடைய ஏதாவது தேவைப்படும், தாரணை செய்ய மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக அழறது, இதுபோல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவர்கள் சார்ந்து இருப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவங்க டிபெண்ட் ஆகி தான் இருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா நான் போவேன், இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதே ஆத்மாவோட தான் நான் செய்வேன், அந்த ஆத்மா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது.
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூட இருக்கணும். அவங்க யோகத்துக்கு வந்தால் நானும் வரேன், வட்டி ப்ரோக்ராம் வச்சோம்னா கூட அப்படி எல்லாத்துக்கும் சார்ந்து இருப்பாங்க. எண்ணம், சொல், செயல் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் சார்ந்து இருக்கிறாங்க. மற்றவர்களை சார்ந்தே இருப்பாங்க. அது ஃபைனான்ஷியலாக கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க அவ்வளோ சுதந்திரமாக இருப்பாங்க. எவ்வளோ மற்றவங்கள சார்ந்து இருக்காங்களோ அவங்க அதற்கான ஒரு துன்பத்தையும் அனுபவிப்பாங்க. அதனால் எதையும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க பழகணும். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு பொருள், எதையும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. நம்முடைய சுகமானது பொருளை சார்ந்து இருக்கக்கூடாது. அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். மனிதன் இருந்தால் சுகம், இல்லை என்றால் அப்படின்னு இருக்கக்கூடாது. யாரெல்லாம் நம்ம கண்கள் முன்னாடி மனிதர்கள் இருக்காங்களோ, கணவர், குழந்தைகள், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், சகோதரன், சகோதரி, எப்படி வேணால் இது எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். எதுவுமே நிரந்தரமாக நம்மோட இருக்காது. இது அழியாத ஞானம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை மறந்து விடும்போது தான் துன்பம் ஏற்படுகிறது. பயத்துடன் இருப்பது பயம். பயத்தினுடைய சம்ஸ்காரம் கூட எப்படிப்பட்டது என்றால் நேரத்தை அதிகமாக வீணாக்குகிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம். பயத்திற்கான ஒரு காரணம் அசத்தியம் கூட. அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால், ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டால், இப்படி ஏதாவது நடந்துவிட்டால் என்று பயப்படுவது. இதற்கான ஒரு காரணம் மோகம் என்று கூட கூறலாம். பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று மோகம் என்று கூட சொல்லலாம். எப்படி அம்மா குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து வரல அப்படின்னா உடனே என்ன யோசிப்பாங்க? வெளியில் பார்க்குறாங்க, இன்னும் வரலையே அப்படின்னு. யாரையாவது கேட்பாங்க, பையனை எங்கன்னா பார்த்தீங்களா அப்படின்னு. யாராச்சும் சொல்லுவாங்க, இப்போ தான் ஏதோ ஒரு குழந்தைக்கு வழியில் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே இவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ ஓட ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ பயப்படுவாங்க. ஸ்கூலை நோக்கி ஓடுவாங்க. அங்கே எதனா கூட்டம் இருக்குது, ஏதாச்சும் இருக்குன்னா அதை பார்த்த உடனே அவ்வளோ பயந்து உள்ளே போய் பார்ப்பாங்க. ஏதாவது நடந்திருந்தால் துக்கம், கஷ்டம். சில பேருக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே அந்த பயத்தினுடைய பழக்கம் இருக்கலாம். சில பேருக்கு பெரிய கூட்டத்தை பார்த்தாலே பயம் இருக்கும். சில பேருக்கு க்ளோஸான பிளேஸ் இருந்தாலும் பயமாக இருக்கும். உயரமான இடத்துல இருந்தால் சில பேருக்கு பயம் இருக்கும். சில பேருக்கு கரப்பான் பூச்சை பார்த்தா பயமாக இருக்கும். சில பேருக்கு ஏதோ ஒரு அனிமல் பார்த்தா, பட்டாம்பூச்சை பார்த்தா பயப்படுவாங்க. மக்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நாம் என்ன செய்யணும்? நாம் எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது. மக்கள் எப்படி ஃபீட்பேக் கொடுப்பாங்க? அவங்கவுங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அது வேஸ்ட்டுன்னுவாங்க. சில பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆகையினால இந்த வேஸ்ட்டில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும். முதல்ல இந்த பயத்திலேருந்து விடுபடணும். நம்ம ஒரு லிஸ்ட்டு போடணும். எதை பார்த்து நமக்கு பயமாக இருக்குது? இருட்டை பார்த்தா பயமாக இருக்கா? ஸ்டேஜ் ஃபியர் இருக்கா? அதை பற்றி கூட நம்ம நிறைய டைம் இங்கே பேசியிருக்கோம். எந்தெந்த பயங்கள் இருக்கோ அதையெல்லாம் டெய்லி பார்த்து அதை ஃபேஸ் பண்ணணும். அந்த பயத்திலேருந்து வெளிப்படணும். தர்மராஜை வச்சுக்கிறது நல்லது. பயத்துக்கு தர்மராஜை வச்சு பார்க்குறது பாசிட்டிவாக, நெகட்டிவாக? சில பயங்கள் எப்படிப்பட்டதுன்னா அதிலிருந்து விடுபட்டே ஆகணும். அன்நேச்சுரல். அது ஒரு விஷயத்தை பார்த்து நிறைய பேருக்கு பயம் இருக்காது, ஆனால் நமக்கு அந்த விஷயத்தை பார்த்து பயம் இருக்கும். அது அன்நேச்சுரல். எனக்குள்ளே எதை பற்றிய பயம் இருக்குது? எனக்குள்ள மரணத்தை பற்றிய பயம், நோயை பற்றிய பயம், அடுத்தது
பிடிவாதம் செய்தல், இது கூட ஒரு நம்ம என்ன வேணுமோ நமக்கு அது கிடைக்கணும், கிடைக்கலனா அவ்வளோ சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணுறது, இது ஒரு சம்ஸ்காரம். எனக்கு அந்த பொருள் வேண்டும், இல்லை என்னுடைய இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு அதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பொருளை அடைவதற்கோ இல்லை ஒரு விஷயத்தை செய்து முடிக்க சொல்லி திணிப்பதோ, இது போன்று பிடிவாதத்தினுடைய பழக்கமும் சில பேருக்குள்ளே இருக்கும். அடுத்தது சுயநலத்துடன் கூடிய ஒரு அன்பு. எனவே இந்த இடத்துல ஐ என்றால் இன்சிஸ்டிங், எதையாச்சும் உள்ள திணிக்கிறது. அடுத்தது நார்த்ததிசம், அதாவது செல்ஃப் லவ், முற்றிலுமாக தன்னை பற்றி மட்டுமே தன்னுடைய வசதிகளை பற்றி மட்டுமே யோசிப்பது, மற்றவர்களை பற்றி சிறிது கூட யோசிக்க மாட்டார்கள். இவர்கள் இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, சுயநலத்துடன் கூடியவர்கள். தான் நல்லா இருக்க வேண்டும், மற்றவர்கள் இறந்தால் கூட பரவாயில்லை என்று யோசிப்பார்கள். அதில் சுயநலம், அதில் ஈகோ, செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அடுத்தது பி. அடுத்தது டி. டி என்றால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நேச்சர், மற்றவர்களை டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை ஏதாவது சொல்ல வேண்டும், கடுமையான வார்த்தைகள் சொல்ல வேண்டும், கட்டளையிட வேண்டும், குறை சொல்ல வேண்டும், இப்படி மற்றவர்களை பற்றி ஏதாவது டிஸ்டர்ப் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது எதுவும் செய்யவில்லை என்றால் அவங்களுக்கு குழப்பமான நிலையில் அவங்க இருப்பாங்க. இப்படி சில பேருக்குள்ளே இந்த மாதிரி சுபாவம் உருவாயிட்ருக்கும். சில பேருக்கு இது அதிகமாகவும் இருக்கலாம், சில பேருக்கு இது குறைவாகவும் இருக்கலாம், சில பேருக்குள்ளே தெரியாமையும் ஆக மொத்தம் இருக்கணும். அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி எனக்குள்ளே இந்த மாதிரி டிஸ்டர்பிங் நேச்சர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். அதன் பிறகு எஸ். எஸ் என்றால் செல்ஃப் விக்டிமைசேஷன், அதாவது ஒன்று சொன்னோம் நம்ம, கில்ட் காம்ப்ளெக்ஸ் சொன்னோம். அதாவது என்னென்ன குழப்பங்கள் ஏற்பட்டதோ அதை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேச்சர் சில பேருக்கு அது போல் இருக்கும். சில பேர் இது கூட ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதில் தன்னுடைய குறை இருக்குது அப்படின்னா ஒத்துக்கொள்வது அது ஓகே தான். ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எது நடந்தாலும் அதில் அதிகமாக தன்னை ப்ளேம் பண்ணிப்பாங்க. தான் தான் அதுக்கு காரணம், குறைகளுக்கு காரணம் தான் அப்படின்னு நினைப்பாங்க. என்னுடைய வார்த்தையால் தான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு, என்னுடையனால தான் யஜ்யத்தில் நஷ்டம் ஏற்பட்டது, என்னுடைய காரணத்தினால்தான் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தன்னையே ப்ளேம் பண்ணிப்பாங்க. இந்த ஒரு சம்ஸ்காரம் சில பேருக்குள்ளே பதிந்திருக்கும். தன்னைத்தானே அவங்க குற்றவாளியாக நினச்சிக்குவாங்க, தன்னை குழப்பத்தில் ஏற்படுத்திக்குவாங்க. எந்த சின்ன விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த குறைகளுக்கு தான் காரணம் என்று தன்னை கஷ்டப்படுத்திக்குவாங்க. இதுவும் கவனம் கொடுக்கணும். இதுவும் ஒரு விதமான இந்த சம்ஸ்காரத்தையும் நம்ம நீக்கணும். இது எல்லாமே மனோவிஞ்ஞானமான விஷயங்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை குற்றவாளி என்று ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ட்ராமாவை நம்ம சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும், ஆனால் தானே தன்னை குற்றவாளியாக ஆக்கிக்கிறது. இது ஒரு பழக்கமாயிடும், தன்னைத்தானே இது அழிக்கக்கூடிய ஒரு பழக்கமாயிடும். நான் தான் குற்றவாளி, நான் இப்படி சொன்னதுனால தான் அவங்க அப்படி செஞ்சாங்க, இதனால தான் அப்படி நடந்தது, அப்படி இது ஒரு மாதிரி எதிர்மறையான விஷயங்களை தனக்குள்ளே உருவாக்கிக்கிறாங்க. தவறான ஒரு பொறுப்பை இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க சொன்னதுனால அது நடக்கலை, ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, தன்னால் தான் இப்படி நடந்தது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தவறு செஞ்சவங்க தான் குற்றவாளி இல்லை அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் தவறு செய்யாத இவங்க தன்னால் தான் அப்படி நடந்ததுன்னு இவங்க சொல்லிப்பாங்க. இவ்வளவு ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கக்கூடாது.
மற்றவர்களால் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் என்னால் நடந்தது தவறுகள்னு சொல்லிக்கிறது கூட ஒரு நான் குற்றவாளி, நான் பாவி, நான் இது போல் செய்துட்டேன் அப்படின்னு சொல்வது கூட அதிகப்படியாக தேவையில்லை. இது அகங்காரத்தினுடைய இன்னொரு வடிவம்னு கூட சொல்லலாம். அடுத்து எஸ் என்றால் ஸ்நாக் நேச்சர். ஸ்நாக் என்றால் சோம்பேறியாக இருப்பது, எல்லாத்தையும் தாமதப்படுத்துறது, கவனக்குறைவாக சோம்பேறியாக இருந்து செய்வது, ஸ்நாக் பண்ணுறது. இதை பற்றி நிறைய வகுப்புகள் நம்ம இங்கே பேசப்பட்டிருக்கு. இந்த சோம்பேறித்தனமும் கவனக்குறைவும் கூட ஒரு நேச்சராக சில பேருக்குள்ளே மாறிவிட்டது. எனவே முதல்ல நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் எழுந்திருக்கிறதுல, முயற்சியிலையும் இந்த மாதிரி தாமதப்படுத்தியே செய்கிறது ஒரு பழக்கமாகி இருக்குது. அடுத்தது ஏ என்றால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி நடந்திருக்கலாம் என்று யூகிக்கக்கூடிய ஒரு நேச்சர். அசன்டிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி அனுமானம் செய்வது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், இப்போ வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார், ஏதோ ஒன்று அங்கே அவர் செஞ்சுருக்கணும், அதனால தான் இவங்களை இங்கே எடுத்துகிட்ருக்குறாங்க, இது நடந்திருக்கும், ஏதோ நடந்திருக்கு, இப்படி பல அனுமானங்களை உற்பத்தி செய்கிறது. இது கூட ஒரு நேச்சர் ஆகிவிடுகிறது. பாபா கூட சொல்லியிருக்காங்க, இது ஒரு நோய் ஆகிடுது. எதையாச்சும் யூகித்து அப்படியே ஊகிப்பதே ஒரு நோயாக மாறிவிடுகிறது. பண்ணிக்கிறாங்க, அசம்ஷன், ஏதாவது ஒன்றை ஊகித்து கொள்வது. அது கன்ஃபார்ம் ஆகலை, அதுக்கு வேலிடிட்டி இல்லை, வெரிஃபை பண்ணலை, ஆனால் இது இப்படித்தான் அப்படின்னு முன்னாடியே அனுமானம் பண்ணிக்கிறது. இது ஒரு சுபாவமாக மாறிவிடுகிறது. அடுத்தது கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நேச்சர். மற்றவங்களை ஏதாவது ஒன்று கிரிட்டிசைஸ் பண்ணணும், எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் கிரிட்டிசைஸ் செய்வது. அடுத்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு நேச்சர். நிறைய ஆத்மாக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. 2 மருந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு 4 முறை வந்துடுவாங்க. இதை இதுக்கப்புறம் எது எப்படி சாப்பிட்ணும், இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத்திரை தான். எவ்வளோ தான் புரிய வச்சாலும் சரி, மெடிசன் கொடுக்குறவங்க புரிய வைப்பாங்க, டாக்டர்ஸும் புரிய வைப்பாங்க, ஆனாலும் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய சம்ஸ்காரம். இது மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா குழப்பத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயுமே 2 எண்ணங்கள் வரும். செய்யணுமா செய்யக்கூடாதா, போகணுமா போகக்கூடாதா. அவங்க தானாக டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, மற்றவங்கள சார்ந்து இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மதுபன் போகலாமா வேணாமா, இப்போ போகலாமா இல்லை அப்புறம் போகலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆலோசனை கேட்குறது நல்லது தான், ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்குறதுன்றது எப்படி இருக்கும். என்கிட்ட சில பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் நுழைஞ்சி போயிட்டு வருவாங்க. இந்த டாக்டர் நம்மக்கிட்ட வருவாரா, இவர்கிட்ட மருந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் நம்மளை பார்த்துட்டு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போவாங்க, அங்கே வாங்கலாமா வேணாமா இப்படி யோசிப்பாங்க. இப்படி பல குழப்பங்கள் அடையக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது ஒரு நேச்சராகவே ஆகிடுது. இந்த இடத்துல கிளாரிட்டி தேவை. ஒரு முறை நம்ம தீர்மானம் எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துட்டோம், அவ்வளோதான். ஒரு முறை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அதில் அப்படியே நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு டாக்டர் இருந்தார், கேஎம் ஹாஸ்பிட்டலில் எம்டி மெடிசன் கூட செஞ்சுருந்தார். அவ்வளோ வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் வேலையை விட்டுட்டார். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வேறு இடத்துல அவருக்கு கிடச்சிது.
அங்கே 2 மாதம் செஞ்சார். அதுக்கப்புறம் அங்கே விட்டுட்டார். அப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதி ரொம்ப புத்திசாலி அவர், வேறு இடத்துல ஜாயின் பண்ணார். ரொம்ப ரொம்ப புத்திசாலி அவர். அப்புறம் டெல்லியில் ஒரு இடத்துல அவருக்கு வேலை கிடச்சிது. அங்கே வந்து அவருக்கு வேலையே இல்லை, அங்கே எக்ஸைட்மெண்ட்டே இல்லை அவருக்கு. அப்புறம் அதை விட்டார். செக்ரட்டரியேட்டில் அவருக்கு வேலை கிடச்சிது, அதுவும் விட்டுட்டார். நியூரோ விஷயத்தில் கிடச்சிது, அங்கேயும் 1 மாதத்தில் விடுத்துட்டார். அப்புறம் இப்போ அவர் வந்து தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அவருடைய கிராமத்தில் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா பெரிய பெரிய விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய கிராமத்தில் ஜென்ரல் ப்ராக்டிஸ்னராக இருந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரியும் சிலர் இருப்பாங்க. இப்படி ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒவ்வொரு பொருளும் வாங்கிறதுக்குள்ளே போதும் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஒரு ஆப்ஷன் முடிவு பண்ணிவிடுவாங்க, திரும்ப இன்னொரு ஆப்ஷன் பற்றி யோசிப்பாங்க. அது எடுத்தால் நல்லது, அது எடுத்தது நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கே போக வேண்டியதே இல்லையோ அந்த இடத்தோட அட்ரஸ் எதுக்கு நம்ம கேட்கணும்? ஞாபகம் வைக்காது நம்மளுடைய விஷயம். எந்த இடத்துக்கு நம்ம போகவே வேணாமோ அதோட அட்ரஸ் நமக்கு தேவையே இல்லை. அடுத்தது ஹெச் அப்படின்னா ஒரு கடினமான ஹார்டான ஒரு நேச்சர். சில பேருக்குள்ளே சுப்பீரியாரிட்டி இருக்கும், கர்வம் இருக்கும், எல்லாமே நான் அப்படின்றதில் இருப்பாங்க. ஒரு கர்வமான ஒரு சுபாவம் இருக்கும் சில பேருக்குள்ளே, எல்லாமே நான் தான் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி முரளியில் கூட பாபா சொன்னார் இல்லையா, ஜோஷ் அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும். இளைஞர்கள் அப்படிங்கிற அந்த வேகம் அவங்களுக்குள்ளே இருக்கும். எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்டி நேச்சர் இருக்கும். அடுத்து 2 ஐ முடிஞ்சிருச்சு, இது 3வது ஐ. இது வந்து இம்பல்சிவ் நேச்சர். இது அப்படின்னா எதையும் யோசிக்காமல் அப்படியே உடனே வந்து செய்துடுது. எதையுமே முன்கூட்டி யோசிக்காமல் அப்படியே செய்கிறது. முன்னாடி பிளான் பண்ணுறதில்ல, முன்னாடி யோசிக்கிறதில்ல, அதை அப்படியே வந்து செய்து முடிச்சிடுறது. அது அப்படி ஏதாவது பேசிட்டு செய்துட்டு அப்புறம் அதை பற்றி பச்சாதாபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. யோசிக்காமல் பிளான் பண்ணாமல் 3 திரிகாலதர்ஷி நிலையில் இருந்து பார்க்காம எதையாவது ஒன்று செய்து விடுவது. அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு யோசிப்பாங்க. இது சுபாவமாகவே அவங்களுக்குள்ளே மாறிடும். ஒரு சுபாவம் நாம் இப்படி யோசிக்கணும், எது ஒன்றும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி 1 நிமிஷமாவது யோசிக்கணும். அப்போது பெரிய பெரிய பாவத்தில் இருந்து கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். யாராக இருந்தாலுமே 1 செகண்ட் 1 நிமிஷம் யோசிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாவங்கள் வந்து தடுக்கப்பட்டு விடும். யோசிக்காமல் செய்துறதுனால தான் பாவங்கள் ஆயிடுது. ஒவ்வொரு செயலும் மகான் காரியமாக நம்ம செய்யணும். அதன் பிறகு ஜி என்றால் காசிப் பண்ணக்கூடிய நேச்சர். அதாவது என்ன காசிப் அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது சொல்கிறது, கோல் மூட்டக்கூடிய அல்லது மாற்றி இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறத இங்கே சொல்கிறது. அது ஒரு நோக்கமே இருக்காது, எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முதல் இடை கடை எதுவும் கிடையாது. நீ சொன்னியா, நான் ஒரு விஷயம் சொன்னேன், நீ சொல். அப்படி நான் ஒரு விஷயம் சொன்னல, நீ ஒன்று சொல்லு. அதுக்கு வந்து டைம்லாம் கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி. அப்புறம் அடுத்த நாளோட திட்டம், அப்புறம் நாளைக்கு என்ன பேசுவோம், சாயங்காலத்துக்குள்ளே எதனா நடக்கும், அதை பற்றி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அது வரைக்கும் போவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு சுபாவமாகவே மாறிட்டுருக்கோம். இதில் வந்து அதை கேட்டுக்கிறதுனால என்கிட்ட அந்த மாதிரி நடக்காமல் இருக்க பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இன்னொன்று வந்து என்கிட்டையும் இப்படி தானே நடந்திருக்கு அப்படின்னு அதை சமாதானப்படுத்திக்கிறதுக்காகவும் இவங்க வந்து பேசலாம். ஓவர் திங்கிங் நேச்சர். சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி யோசித்து அவங்க நிறுத்தாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி சர்ச்சை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது, 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 5 வருஷமாக அதை பற்றி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, யோசிச்சுட்ருக்காங்க. இது ஓவர் திங்கிங். அடுத்தது சி. அடுத்தது ஸ்பெசிமிஸ்டிக் நேச்சர்.
இது வந்து எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஒரு நேச்சர். ஆப்டிமிசம்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. இது எல்லாத்துக்கும் நெகட்டிவாகவே இவங்க திங்க் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இதில் என்ன நெகட்டிவ் இருக்குது, அந்த நெகட்டிவை பற்றி ஊதாகரப்படுத்தி பூதாகரமாக்கி அதை பற்றியே பேசுகிறது. அதுக்கு வந்து மசாலா போட்டு அப்புறம் அதை மற்றவங்களுக்கு வந்து உபசரிக்கிறது. அடுத்ததும் இன்டெலிஜென்ட் நேச்சர் சில பேருக்குள்ளே இருக்கும். இன்டெலிஜென்ட் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலும் நான் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற விஷயத்தில் அந்த நோக்கத்தில் பேசுகிறது. இதில் வந்து சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் கூட அந்த லிஸ்ட்டில் வந்து வரும். அடுத்தது சஸ்பீஷியஸ் நேச்சர். இது சந்தேகப்படக்கூடிய ஒரு நேச்சர். சென்சிட்டிவ்ன்றது தனி, இது வந்து சஸ்பெக்ட் பண்ணுறது. இதுலேயும் அசம்ஷன் ஒன்று சொன்னோம், அதுக்கும் இதுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. அசம்ஷன்றது அனுமானம் பண்ணுறது. சஸ்பீஷியன் அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு எதனா மருந்து இருக்கா? யாராச்சும் ஒரு மனைவிக்கு கணவர் மேலே சந்தேகம் வந்துடுது, அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும் ஏதாவது ஒரு முறையில், அது வந்து கஷ்டம், எல்லாத்தோட கஷ்டமான விஷயம். அது சந்தேகன்றது வந்துருச்சு அப்படின்னா அது எவ்வளோ வந்து தீய விளைவை ஏற்படுத்தும். அதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. எவ்வளோ தான் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னாலும் ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதல்லேருந்தே அவங்களுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், விளக்கினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ரூஃப் கிடச்சிருச்சுன்னா கூட நான் முதல்ல சொன்னேன்ல, முதல்ல இருந்தே நான் அப்படி தானே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அதை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனவே சந்தேகத்துக்கு மருந்து கிடையாது. ஒரு முறை நம்ம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிறத. எல்லைக்குட்பட்ட சுபாவம் சம்ஸ்காரங்கள் என்ற குடும்பத்தில் நிறைய நேரத்தை நம்ம நிறைய நேரத்தை கொடுத்துட்றோம். அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு ஞானம் கேட்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஞானி ஆத்மாக்கள் இந்த மாதிரி வீணாக்கிட்டு சக்தியை நிரப்பாமல் இருக்கிறோம். ஆகையினால பாபா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரவர்த்தியில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கிறத பார்த்து தான் பாபாவுக்கு வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு. எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்தில் எல்லாத்தோட முதல்ல என்ன அப்படின்னா, இது நம்ம யோசித்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். முதல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ரெண்டாவது ஃபால்ட் ஃபைண்டிங் நேச்சர், மூணாவது கில்ட் காம்ப்ளெக்ஸ், அடுத்தது ஓவர் சென்சிட்டிவ் ஒன்று இருக்குது, ஓவில் ஓவர் திங்கிங் ஒன்று இருக்குது, ஐயில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று இன்சிஸ்டிங் நேச்சர், இன்னொன்று இன்டெலிஜென்ட் நேச்சர், அப்புறம் இம்பல்சிவ் நேச்சர். டீலேயும் 2 இருக்குது. ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நேச்சர், இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய நேச்சர். இதற்கு பிறகு எஃப் என்பது ஃபியர்ஃபுல் நேச்சர், இன்னொன்று ஃபால்ட் ஃபைண்டிங் ஒன்று சொன்னோம். ஐ என்றால் சொல்லிட்டோம். என் வந்து நார்த்திசம் நேச்சர். அதன் பிறகு எஸ் என்றால் செல்ஃப் விக்டிமைஸ்டு நேச்சர். அடுத்த எஸ் வந்து ஸ்நாக் நேச்சர். அடுத்த எஸ் வந்து சஸ்பீஷியன் நேச்சர். ஏ என்றால் அசம்ப்டிவ் நேச்சர், அசம்ப்ஷன். அதுக்கு பிறகு சியில் 2 இருக்குது. ஒன்று வந்து கிரிட்டிசைசம், ஒன்று வந்து கன்ஃபியூஷன் நேச்சர், இன்னொன்று ஹெச் வந்து ஹார்டி நேச்சர், இன்னொன்று பெசிமிஸ்டிக், பி என்றால் பெசிமிஸ்டிக் பர்சனாலிட்டி. அடுத்து ஜீனா காசிப்பிங் நேச்சர். ஓவில் சொல்லிட்டோம், ஓவர் திங்கிங் ஒன்று. ஐ என்றால் ஐயும் சொல்லிட்டோம். கடைசி இப்படி 21 விதமான விஷயங்கள் நேச்சர்ஸ் வந்து இருக்குது. இது திரும்பவும் மைண்டில் வந்து ரிவைஸ் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பாபாவுடைய ரூமில் உட்காந்துட்டு இந்த எல்லைக்குட்பட்ட இந்த சம்ஸ்காரங்கள், இந்த குடும்பத்தை நாம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
பிறகு அதை நீக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளால் அதை நீக்கவும் முடியாது. முதல் ஸ்டெப் முதல்ல ஏற்றுக்கணும். நாம் யார் ஏற்றுக்குவாங்க? முதல்ல அந்த அடியை தாங்கணும் இல்லையா? யாரும் ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா? தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா முதல்ல அடி விழுந்திருக்கு இல்லையா? அப்புறம் பாபா கிட்ட ஏற்றுக்கிட்டு பாபா கிட்டேருந்து சக்தி அடைங்க. அப்புறம் பிளான் பண்ணுங்க. ஒரு நாளில் எதுவுமே போயிடாது. கிளாஸ் ரூமில் நம்ம உட்காந்துலேருந்து நமக்கு பழக்கமாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளையே நம்ம குற்றம் சொல்லிக்கக்கூடிய பழக்கம் கூட நமக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஞானத்தில் வந்துட்டோம், பிராமணர்கள் ஆகிட்டோம், ஞானம் கேட்டுட்டோம், வாழ்க்கை மாறி இருக்கு. ஆனாலும் உலகம் எப்படி மாறணும், இதெல்லாம் நம்ம முயற்சி செய்யணும். ஒரு இருளான ரூமுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா எங்கே பேட்டரியை நம்ம காட்டுறோமோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணணும். உள்ள ஸ்டோரில் எல்லா சம்ஸ்காரங்களும் நிறைஞ்சி இருக்குது. அதை நம்ம செக் பண்ணணும். இல்லைன்னா ஓகே. சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு இன்ஃபியாரிட்டினா என்ன, ஃபெஸ்டிமைஸ்னால் என்ன, எதுவுமே புரியாமல் சில பேர் இருப்பாங்க. அதனால் இது போல் நமக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்றதை நல்லா ஆழமாக சிந்தனை பண்ணி பாபா கிட்டேருந்து சக்தி அடைந்து அவைகளை முடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். ஓம் சாந்தி.